செக்ஷன் 2 Clause 2 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிள்னா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிள்னா என்ன அப்படின்னா மீன்ஸ் அ மோட்டார் வெஹிக்கிள் டு விச் அ செமி ட்ரெய்லர் இஸ் அட்டாச்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் இது ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிள்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது செமி ட்ரெய்லர் அட்டாச்சாக இருக்கிறது தான் அதுக்கான ஆப்ஷன்ஸில் பதிலாக இருந்துச்சு. ஸோ அது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 Clause 2 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 280 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் லா கமிஷன் வந்து ஸ்டாச்சுரி பாடியா இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாடியா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை என்ன டைப் ஆஃப் பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்லை என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாடி இல்லைன்னா நான் ஸ்டாச்சுரி பாடி. ஏன் அப்படின்னா இது லா கமிஷனை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 280 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சில டிலே வந்து கண்டோன் பண்ணுறதுக்கான பவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அலோவ்ஸ் அ கோர்ட் டு கண்டோன் அ டிலே ஃபார் அப்பீல் ஆர் அப்ளிகேஷன். ஸோ யாராச்சும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பார்ட்டி ஆடுறாங்க இல்லைன்னா வந்து ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணல, அதனால் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை கண்டோன் பண்ணுறதுக்கான பவர் கோர்ட்டுகிட்ட இருக்குது. அது செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். ஸோ லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிடணும் இல்லைன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை அந்த பர்டிகுலர் டிலேவை கண்டோன் பண்ணுறதுக்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 5 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 253 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்பரிங் அன் அஃபண்டர் ஹூ ஹாஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் கஸ்டடி. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் ப்ரிசன்லேயோ இல்லைன்னா ஒருத்தவங்களோட கஸ்டடியில் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ நான் வந்து பாதுகாப்பு கொடுத்தேன் அப்படின்னா அப்போது செக்ஷன் 253 ஆஃப் பிஎன்எஸ் கீழே எனக்கு வந்து பனிஷபிள். நெக்ஸ்ட் செக்ஷன் 95 ஆஃப் பிஎஸ்ஏ. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ஓரல் அக்ரிமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கும்போது ஓரல் அக்ரிமெண்ட்டுக்கு இல்லைன்னா ஓரலாக கொடுக்குற எவிடன்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 95.